ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் விஆர் vlogs. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம டுவர்ட்ஸ் மைசூர் போயிட்டு மைசூர்லேருந்து எக்ஸாக்டாக எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா கூர்க். அதுதான் நம்ம வந்து இந்தியாவுடைய ஸ்காட்லாண்ட் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கூர்க்குக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அது டே ஒன்னுன்றதை விட ஆக்சுவலாக நைட்டில் தான் கிளம்புறோம். இப்போ கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:28 ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பி மார்னிங் அங்கே ரீச் ஆகிடுவோம். ஸோ இப்போ ட்ரெயின் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 9:15 தான் இங்கே எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு நம்ம காலையில் அங்கே ரீச் ஆகும்போது ஒரு ஆல்மோஸ்ட் 7க்கு ரீச் ஆகிட்டு இருப்போம். ஸோ வாங்க அப்படியே ட்ராவல் பண்ணும்போது அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன ட்ரெயினில் போகிறோம், ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக அடுத்து நான் வந்து ட்ரெயின் ஏறிட்டு நான் அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எந்த ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா 16021 சென்னை சென்ட்ரல் டு மைசூர் காவேரி எக்ஸ்பிரஸில் தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக ட்ரெயின் வந்து எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது. ஸோ உள்ளே எல்லாமே நம்ம வந்தாச்சு. ஸோ நம்ம அடுத்தது ட்ரெயின் மூவ் ஆகும்போது ஷார்ட் காட்டுறேன். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நைட் இருக்கிறதுனால பெருசாக நம்ம ஷார்ட் எதுவும் எடுக்க முடியாது. ஸோ இப்போதைக்கு காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பார்க்குறது எல்லாமே. ஸோ அதனால் ஒன்று நான் நைட்டு எங்கன்னா போகும்போது ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் கொடுக்குறேன். அப்படின்னா மார்னிங் நான் மைசூர் போயிட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ போகிற வழியில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வழியாக பெங்களூர் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நல்ல வேறு லெவல் கிளைமேட் இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆகுது. ஐ திங்க் ஸோ 4 மணி தான் நினைக்கிறேன். 4 மணி முடிச்சு 4 மணிக்கு கரெக்டாக ரீச் ஆகிருக்கும். ஸோ ஆக்சுவலி வந்து ஒரு 10 minutes to 15 minutes லேட்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தது இன்னொரு 5 minutes இல்லை 10 minutes ட்ரெயின் எடுத்துருவாங்க. ஸோ இங்கே பெங்களூர்லேருந்து. ஸோ அடுத்தது நேராக மைசூர் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஆக்சுவலி வந்து பெங்களூர் வந்தோன்னா மொத்த ட்ரெயினுமே காலி ஆகிடுச்சு. ஆனால் சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ட்ரெயினில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணியே ஆகணும். ஸோ அடுத்த ட்ரெயின் ரன்னிங் போகும்போது நான் அப்படியே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் வாங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பெங்களூர்லேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலி அதில் நான் டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்ல வரல. ஆக்சுவலாக அது எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் ஜனவரி இந்த டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்கள் கூட வந்து ஒரு பெட்ஷீட்டோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஒரு சேஃப்டியாக ஏதாவது சம்திங் ஏதாவது உங்களுக்கு குளிருக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டிஷர்ட்டு ஜீன் எல்லாம் போட்டிருந்தே பார்த்தீங்கன்னா பயங்கர குளிர். ஸோ அதை வந்து நீங்கள் அட்லீஸ்ட்லாம் ஒரு பெட்ஷீட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் மிஸ் பண்ணிட்டோம். பட் நெக்ஸ்ட் டைம் அது கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பெங்களூர்லேருந்து கிளம்பியாச்சு. நம்ம அடுத்ததாக வந்து மைசூர் போயிட்டே கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இந்த இருட்டில் நம்ம ஒன்றுமே வ்ளாக் பண்ண ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மைசூர் போயிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைசூர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆக போகிறோம். இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 kilometers தான் இருக்குது. ஒரு 1 or 2 kilometers தான் இருக்குது. ஸோ ஜங்ஷன் கிட்டே வந்துட்டோம். இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்கை வந்து ஓப்பன் ஆகி கொஞ்சம் கிளியர் ஆகிட்டே வருது. ஸோ அதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு ஜங்ஷனில் இறங்க வைப்போம். சும்மா பயங்கர குளிருங்க. முடியல என்னால். நான் இன்னொரு விஷயம் பண்ணுறாதீங்க, என்னது ஜர்க்கின்லாம் மறந்துடாதீங்க. ஜர்க்கினை மறந்துடாதீங்க, எடுத்துகிட்டு வர முட்டாதீங்க. குளிருது. ஓகேவா? சரி வாங்க. ஓகே, இது சூப்பரான ஒரு வியூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைசூர் ஜங்ஷன் வந்தாச்சு. மைசூர் ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்ஷனில் இறங்கிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே நம்ம பஸ் ஏறி கோர்க்குக்கு போகலாம். ஸோ நான் அதுக்கப்புறம் ஏதாச்சும் அப்டேட் இருக்குன்னாக்கா உங்களுக்கு நான் ஆன் பண்ணி நான் ஏதாவது சொல்கிறேன். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைசூர் ஜங்ஷனை ரீச் ஆகிட்டு ஸோ இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டு போயிட்டுருக்கோம். பார்ப்போம். ஆக்சுவலி இதுதான் வந்து மைசூர் ஜங்ஷன். ஸோ மார்னிங் நல்லாவே உங்களுக்கு வந்து இப்போ விடிஞ்சிருச்சு. வாங்க அப்படியே போயிட்டு அடுத்தது பஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே வாங்க அப்படியே போய் பஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு கிளம்பலாம்.
கூர்க்கங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் ஜங்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி வந்து பெயிண்டிங்காக இருக்கட்டும், இல்லை இந்த இடத்துல வந்து வச்சுருக்கிற டெக்கரேஷன் இந்த ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. கேஷ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஏறிட்டோம் மடிக்கேரிக்கு. ஸோ இந்த எங்கேருந்து பார்த்தீங்கன்னா மைசூர் ஜங்ஷன்லேருந்து கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா, நடந்தே வந்தீங்கனாலே உங்களுக்கு பஸ் கிடைக்கும். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு பஸ் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 252 252 தான் ஆகுது. ஸோ உங்களை அங்கேயே மடக்கி உங்களுக்கு டாக்ஸி அதுன்னு பேசுவாங்க. ஸோ வந்து ஒரு 2 ஹவர்ஸில் போயிடலாம், 3 ஹவர்ஸில் போயிடலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் எதுவுமே கேட்காதீங்க. நேராக இங்கே வந்தீங்க அப்படின்னாக்கா பஸ் ஏறினீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ரொம்ப கம்மி. அவங்க 3000 ருபீஸ் கேட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கு இது எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. 252லேயே போயிடலாம். ஸோ வாங்க, போகிற வேலை நல்ல நல்ல ஏதாவது ஷார்ட் இருந்ததுன்னா அப்படி பார்த்துட்டே போயிட்டு மடிகேரியில் போயிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணலாம். ரைஸ் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மடிகேரி பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. ஸோ மடிகேரி பஸ் ஸ்டாப் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம பைக் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து மடிகேரிக்கு பஸ் வருது. ஓகேங்களா, எஸ்சிடிசி நிற்குது பாருங்கள். அப்புறம் இதுதான் நம்ம மடிகேரி பஸ் ஸ்டாப் ஃபுல்லாக. ஓகே, ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணலான்னாக்கா போயிட்டு பைக் எடுத்துக்கிட்டு நம்ம ரூம் என்ன புக் பண்ணியிருக்கோமோ அந்த ரெசார்ட்டுக்கு போகலாம். ஸோ வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூம் பைக்ஸ் இங்கே தான் வந்து ரெண்டல் எடுக்க போகிறோம். ஸோ வந்தாச்சு. ஸோ உள்ளே போய்ட்டு ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு பைக் எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பைக் புக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை காட்டாமல் அடுத்தது ஏன் இங்கே ரூம் செக்இன் பண்ணுறது காட்டுறேன் அப்படின்னாக்கா, ரூம் செக்இன் பண்ணுறதுமே நான் காட்ட மாட்டேன். ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைக்காக இருக்கட்டும், ரூமாக இருக்கட்டும், இது ரெண்டுமே நான் வந்து ஒரு 1 டே நான் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு ப்ளஸ் பைக்கை வந்து ஓட்டி பார்த்துட்டு, ஸோ அவங்களுடைய சர்வீஸ்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நான் உங்களுக்கு அந்த இடத்த நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த இடம் என்ன ஏதுன்றதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கூறக்கூடிய எல்லா நம்ம டூரிஸ்ட் பிளேஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு நல்ல வீடியோ அடுத்தடுத்த வீடியோ வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள்.